வெரி குட் மார்னிங் டு எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய நாளை கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற வேத பகுதி சங்கீதம் 129. சங்கீதம் 129 ஆரோகண சங்கீதம். என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். உழுவுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக. அது வளரும் முன் உலர்ந்து போம். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. கர்த்தருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்லுவதும் இல்லை. ஆமேன். சங்கீதம் 129. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை கொடுத்தீங்களே அதுக்காக நன்றி. இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்குன்ட்டு போகிறோம். எங்களோட இருங்க ஏசப்பா. நாங்கள் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குன்ட்டு போய்ட்டு வரப்போ இருங்க ஏசப்பா. வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு வேலையே தாங்க, அதுக்கு நன்றி ஏசப்பா. வீட்டில் தனியாக இருக்கிறவங்களோட இருங்க, அவங்களுக்கும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. காய்ச்சல் ஜுரம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஜுரம் காய்ச்சலெல்லாம் தூக்கி போடுங்க, அதுக்கு நன்றி ஏசப்பா. வயசானவங்களுக்கு முடியாத இருப்பாங்க, அவங்களோடையும் இருங்க ஏசப்பா. எங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவரை தாங்க, அதுக்கு நன்றி ஏசப்பா. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கும் நல்ல கான்சன்ட்ரேஷன் பவரை தாங்க ஏசப்பா. நான் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் பிதாவே. ஆமேன். Thank you so much. Have a good day.